ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம். கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கியத்தின் சார்பிலே தேவராஜ்யத்தின் எக்கால சத்தம் என்ற இந்த பகுதியிலே மறுபடியுமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்களையும் மீட்பையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பூர்ணத்தையும் குறித்து இந்த நாட்களிலே நாம் பார்க்கலாம். முதலாவது, கடந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த கடைசி நாட்களிலே எழும்ப போகிற யவன சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கும் என்பதை கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அநேக காரியங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அவற்றை ஒரு முறை கூட நாம் திருப்பி பார்க்கும் பொழுது அந்த சந்ததி இந்த பூமியிலே பூரண கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியாய், பூரண ரட்சிப்புள்ள சந்ததியாய், பூரண மகிமையுள்ள சந்ததியாய், பூரண நன்மையுள்ள சந்ததியாய், பூரண விசுவாசமுள்ள சந்ததியாய், சகலவற்றிலும் பூரண ஞானம் பெற்ற சந்ததியாய் இருக்கும் என்பதை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆம், ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க தொடங்கும் பொழுது முதலாவது நம்மிடத்திலே கிரியை செய்வது இந்த பூரணம்தான். இந்த பூரணம் என்பது எதன் அடையாளமாக இருக்கிறது என்றால், 7 என்றால் பூரணம் என்று சொல்லப்படும், 9 என்றால் பரிபூர்ணம் என்று சொல்லப்படும், 12 அப்படி என்றால் சம்பூர்ணம் என்று சொல்லப்படும். அப்போ இந்த பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போகிற போதுதான் அது பரிபூர்ணம் அடைகிற கட்டளையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் பூரணமாக்காதபடி பரிபூர்ணத்துக்குள்ளே கடந்து போக முடியாது, பரிபூர்ணராகாதபடி சம்பூர்ணத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. அப்போ தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்கள் நாம் அவரை போல மாறுகிறதான தன்மையில் அவருடைய சாயலை பெற்று அவர் பெற்றுக்கொண்டிருக்கிற அவர் மகிமையாய் இருக்கிறது போல அந்த மகிமைக்குள்ளே நம்மை மாற்றுகிற ஒரு அனுபவத்தை தான் நமக்கு இந்த நாட்களிலே தந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சந்ததி தான் இந்த கடைசி நாட்களிலே எழும்புகிற சந்ததியாக இருக்கும். இப்படி ஒரு பூரண பெற்ற சந்ததி தான் பரிபூர்ணத்துக்களே கடந்து போகிற சந்ததியாய் காணப்படும். பரிபூர்ணம் என்பது பிதாவின் ஆவியானவரும் குமாரனுடைய வல்லமையும் பெற்று எழும்புகிற சந்ததியாய் அந்த சந்ததி இருக்கும். இதை குறித்து இந்த வருடத்திலே கர்த்தர் வெளிப்படுத்தின அநேக ரகசியங்களை உங்களோடு கூட நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அதற்கு முன்பு இப்படிப்பட்ட பரிபூர்ணம் அடைந்த சந்ததியாய் இருக்கிற இந்த ஜனங்களிடத்திலே அவர் எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால், இந்த பூரணம் நிறைவடையும் பொழுது, இந்த பூரணம் பெறுகிற பொழுது அவர் மீட்பை தருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய நியதி, அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் மீட்பு என்பது என்ன, ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்ற அனுபவத்தை குறித்து நாம் முதலே பார்க்கும் பொழுது நமக்கு அவரிடத்திலே அவருடைய சமூகத்தின் அண்டையிலே, சிலுவை அண்டையிலே போய் நின்று அவரிடத்திலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, இரக்கத்தை கெஞ்சத்தக்கதாக, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அவரோடு கூட நாம் சம்பாஷிக்கத்தக்கதாக, அவரோடு கூட மறுபடியுமாக நம்முடைய உறவை புதுப்பிக்கத்தக்கதாக தேவன் தருகிற ஒரு ஈவு, அதுதான் இந்த கிருபை. இந்த கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். இந்த கிருபையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று தெளிவாய் நமக்கு தேவன் ஆரம்பத்திலே வெளிப்படுத்தினார். இந்த மீட்பு என்றால் என்ன? ஏனென்றால் வேதத்திலே இந்த மீட்பு என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திலும் புதிய ஏற்பாட்டிலே ரோமர் புஸ்தகத்திலும் அநேக முறை வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மீட்புக்கு வித்தியாசம் உண்டு. அதாவது ஒரு மனுஷன், அதாவது பாவத்தில் இருந்து அந்த பாவத்தை நாம் மறுபடியும் செய்யக்கூடாதபடி மன்னிப்பு கேட்பது, தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த பாவத்தை மறுபடியும் நாம் செய்யக்கூடாது என்று ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கும் பொழுது தேவன் அவனுக்கு இறங்கி அதை மன்னிக்கிறார். ஆனால் அவன் அந்த பாவ சாப அக்கிரமத்திலிருந்து பூரணமாய் விடுதலை அடைகிறானா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் இந்த விடுதலை யாரிடத்திலிருந்து கடந்து வரும் என்றால் குமாரன் இடத்திலிருந்து தான் கடந்து வரும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. வேதத்திலே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை அடைவீர்கள் என்று தெளிவான வார்த்தை இருக்கிறது. அப்போ விடுதலை என்றால் என்ன என்றால், இனி அந்த பாவம் நம்மை பின்தொடராது,
அந்த பாவம் நம் வழியாய் வராது, அந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளாது. அப்போது இந்த கடைசி நாட்களில் நம் பூமியில் பார்க்கும் பொழுது பாவங்கள் பெருகி போயிருக்கிற காலத்துக்குள்ளே நாம் பார்க்கிறோம். அதே போல் அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் பெருக்கமடைய தொடங்கிறது. எப்பொழுதுமே இதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் ஒரு பெருக்கம் வரும்பொழுது அதன் முடிவு அதில் இருக்கிறது என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அதன் நிறைவுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கமாய் இருக்கிறது. ஆதலால் நம்மை சுற்றி நிற்கிற அநேக பாவ, அக்கிரம, அநியாயத்தின், துன்மார்க்கத்தின் காரியங்கள் பெருகி கொண்டு வருகிறது என்றால் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஏனென்றால் அதனுடைய முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் காரியம் துவங்க போகிறது என்ற அர்த்தம். அவர் தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொள்ள போகிற வருஷம் வந்தது என்று அர்த்தம். ஆதலால் அவருக்காய் காத்திருக்கிற, இந்த மீட்புக்காய் காத்திருக்கிற அவருடைய ஜனங்களுடைய இருதயத்தை அவர் தம் பக்கமாய் திருப்பிக் கொள்ள இதோ அவர் மேகங்கள் மீதே வருகிறார். ஆதலால் அவர் வரும்பொழுது நாம் அவருடையவர்களாய் நிற்கும்படி நம்மை நாம் ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிற காரியத்தை தான் இந்த கடைசி நாட்களிலே நாம் பார்க்கிறோம். வேதம் தெளிவாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. ஏசாயா 43:1 நாம் பார்க்கும்பொழுது, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமேன். இந்த வார்த்தை அநேகருக்கு மிகவும் பிடித்தமான வார்த்தை. இரண்டாவது, அநேக வாக்குத்தத்தங்களை உடைய வார்த்தையாக இது இருக்கும். நம்முடைய சபைகளிலே அநேக முறை இதை நம்ம வாக்குத்தத்தங்களாய் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்களாய் பெற்றுக்கொண்டதனால் இது நம்முடைய வாழ்க்கையிலே பலனை கொடுக்குமா அல்லது பிரதிபலிப்பாய் மாறுமா, இதனுடைய காரியம் நம்மில் நிறைவேறுமா என்று கேட்டால் இல்லை. வாக்குத்தத்தமாய் நாம் பெற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிஜமாக, அதாவது இந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றாய் இணைக்கும்படியாக தான் மீட்பர் நம்மிடத்திலே வருகிறார். அப்போ இதற்கு முன்பு இந்த வார்த்தை நம்மை பலனடைய செய்தது. இந்த வார்த்தையிலிருந்து அவர் வருகிறார், அவர் வரும்பொழுது என்னை மீட்டுக் கொள்ளுவார், அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார், என்னுடையவன் என்று சொல்லி இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுத்து அது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்மிடத்திலே பூரணப்படுத்துகிறது. ஆனால் எப்பொழுது மீட்பர் நம்மிடத்திலே வரும்பொழுது நாம் எதை குறித்து காத்திருந்தோமோ, எந்த நம்பிக்கைக்காக காத்திருந்தோமோ அந்த நம்பிக்கையை அவர் உண்மையாக்கி நம்முடைய வாழ்க்கையை அதை செயல்படுத்த தொடங்குவார். அது செயல்படுத்தும் பொழுது இந்த வசனம் வார்த்தையாக மாறி அது வாழ்க்கையோடு இணைக்கப்பட்டு நாமே அந்த வார்த்தையின் பிரதிபலிப்பாய் மாற துவங்குவோம். அப்பொழுது அவர் பூமியிலே எதையெல்லாம் செயல்படுத்தினாரோ, பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியிலே வந்து குமாரன் எதையெல்லாம் செயல்படுத்தினாரோ அந்த அதிகாரத்தை, அந்த பரலோகத்தின் அதிகாரத்தை தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் கையளிக்கிறார். அப்படி அவர் கையளிக்க தொடங்கும் பொழுது அவர் பரலோகத்திலே பெற்றுக்கொண்ட அதே அதிகாரம் பூமியிலே தன்னுடைய ஜனங்கள் மூலமாக செயல்பட தொடங்கும். அவர் ஏன் தன்னுடைய ஜனங்கள் என்று மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறார் என்றால், எப்பொழுது ஒரு மனுஷனை நீ என்னுடையவன் என்று அவர் முத்தரிக்கிறாரோ அப்பொழுதே அந்த மனுஷன் சுயத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பூரணமாய் விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனுஷனாய் மாறுகிறான். அவன் நினைத்தாலும் பாவம் அவனை தொடராது, அவனாய் போய் பாவத்தில் விழுந்தாலும் பாவம் அவனை அணுகாது. அப்படிப்பட்டதான ஒரு பூரணத்துக்குள்ளே அவனை முழுவதுமாய் தேவ ஆவியானவர் ஆட்கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே அவன் கடந்து வருகிறான். அப்ப வரும்பொழுதுதான் அவனுக்குள்ளே தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தையாய் கிரியை செய்ய தொடங்குகிறது. அப்பொழுது அவன் சொல்ல ஆகும், அவன் கட்டளையிட நிற்கும் என்று அவருடைய வார்த்தை அவனுக்குள் பிரதிபலிக்க அவன் வெளிச்சமாக, ஜீவ நீர் ஊற்றாக, அவன் அக்கினியாக எழும்பி அநேகரை தேவனுடைய அக்கினிக்குள் கொண்டு வந்து நிறுத்துகிறவனாய் மாற்றப்படுகிறான். அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அநேகருடைய இருதயத்தை அக்கிரமத்திலிருந்து சுத்திகரிக்கிற வார்த்தையாய் புறப்படும். அவன் சொல்ல ஆகும், அவன் கட்டளையிட நிற்கும். அவன் கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும், அவன் அவிழ்க்கிறது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். அப்படி என்றால் என்ன? பரலோகமும் பூமியும் ஒன்றாக கூட்டப்பட்டு காரியங்கள் பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் எப்படி செயல்படுகிறதோ அப்படியே பூமியிலும் செயல்படத்தக்கதான ஒரு அதிகாரம் பூமியிலே புறப்படுகிறது. தேவன் இதை தான் புதிய பூமியாய் அடையாளப்படுத்துகிறார்.
ஏனென்றால் இந்த பழைய பூமியிலே, பாவம் வாசம் செய்கிற பூமியிலே, அக்கிரமம் நிறைந்த பூமியிலே, துன்மார்க்கர் நிறைந்த பூமியிலே, சத்துருவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த உலகத்திலே இந்த பூமி எப்படிப்பட்ட காரியமாய் இருக்கிறது என்றால் ஒரு அடிமைத்தனத்தின் காரியமாய் இருக்கிறது. அதனால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சிருஷ்டி மிகுந்த பிரசவ வேதனை படுகிறது. எதற்கென்றால் தேவபுத்திரர் வெளிப்படுகிறதற்கு. தேவபுத்திரர் யார்? யாரெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் அவருடைய புத்திரராய் முன்குறிக்கப்படுகிறார்கள், முத்தரிக்கப்படுகிறார்கள். நான் அவருடைய பிள்ளை என்று நான் சொல்லிக் கொள்வது முக்கியம் அல்ல, அவனை பார்த்து நீ என்னுடையவன் என்று சொல்லுவதுதான் முக்கியம். எப்பொழுது அவர் நம்மை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ, அவர் கண்கள் நம்மீது பதிக்கப்படுகிறதோ, அந்த வேளையில் இருந்து நாம் ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றப்படுகிறோம். நம்முடைய ஆவி ஜீவன் பெற்று எழும்புகிறது, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு ஜீவ ஊற்று புறப்படுகிறது, நம்முடைய சிந்தையிலே ஒரு தெளிவு உண்டாக்கப்படுகிறது, நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுகிறது. அப்படி என்றால் என்ன என்றால், இந்த சரீரம் இந்த உலக பிரகாரமான பலவீன காரியங்களுக்குள்ளும் அல்லது இந்த சிந்தையின் அடிமைத்தனத்துக்குள்ளும் அது அடங்காதபடி அது ஆவியினால் நடத்தப்படுகிற சரீரமாய் மாற்றப்படுகிறது. இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தின் அனுபவம். இதற்கான ஒரே உதாரணம் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் மரித்து பரமேறி மறுபடியும் அவர் பூமியிலே வந்து 40 நாள் தன்னுடைய சீஷர்களோடு சம்பாஷிக்கும் பொழுது அவர் அப்படிப்பட்ட மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடே சம்பாஷித்தார். அதனால் தான் அவர் பேசும்போதே அக்கினி மூண்டது. இனி வரும் காரியங்களை குறித்து அவர் தெளிவாய் தன்னுடைய சீஷர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் தைரியம் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் காத்திருக்கும் பொழுது, அந்த மேல் வீட்டு மாடியிலே அவர்கள் காத்திருக்கும் பொழுது அந்த அக்கினி அவர்களை இறக்கி அதே வல்லமையை அவர்கள் பெற்றுக்கொண்டு தேசம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை பகிரங்கமாய் அவர்கள் பிரசங்கிக்க, தைரியத்தோட பிரசங்கிக்க தொடங்கினார்கள். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். இந்த இடத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னுடைய மீட்பு. ஏனென்றால் இந்த மீட்பு தொடங்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டாகும் என்றால், ஏசாயா 54:5 சொல்லப்படும் பொழுது, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஆமேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலங்களில் தேவன் சொல்லிக்கொள்ளுகிற ஒரு நாமம் வேதத்திலே நாம் தியானிக்கும் பொழுது ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னது போல எங்களுக்கு தேவன் நாமத்தின் வழியாகத்தான் அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். இந்த கடைசி நாட்களிலே இந்த நாமங்கள் எப்படி செயல்பட போகிறது ஏனென்றால் நாமங்கள் தான் திறவுகோல். இந்த திறவுகோலை திறந்தால் மட்டுமே நாம் பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ள முடியும் அல்லது தேவனுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். இந்த நாமங்களை அறியாதவண்ணும் நாம் இருக்கும் வரைக்கும் நாம் அந்த பொக்கிஷங்கள் உண்டென்று படிப்போமே தவிர அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. ஆதலால் தான் தேவன் தெளிவாக இந்த கடைசி நாட்களிலே இந்த நாமங்களை குறித்ததான அறிவை தன்னுடைய ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். ஆதலால் தான் இந்த கடைசி நாட்களிலே இந்த நாமங்களை குறித்து அவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார். எங்களுக்கும் நாமத்தை குறித்து தான அறிவை உண்டாக்கினார். இந்த வருடத்தில் நாங்கள் சமூகத்தில் அமரும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய, இஸ்ரவேலின் நடுவே வாசமாய் இருக்கிற இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர் உன் மீட்பர் என்று. அப்ப சேனைகளின் கர்த்தர் என்று அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் வெளிப்பட தொடங்கும் பொழுது நம்மிடத்திலே என்ன வெளிப்படும் என்றால் அவருடைய பரிசுத்தம் நம்மிடத்திலே வெளிப்பட தொடங்கும். அந்த பரிசுத்தம் எங்கே வெளிப்படும்? அந்த பரிசுத்தம் எதிலிருந்து வெளிப்படும்? நம்முடைய சிந்தையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும், நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும், நம்முடைய சரீரத்திலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும், நம்முடைய ஆவிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகும். ஏனென்றால் அவர் பரிசுத்தமாய் இருக்கிற கர்த்தர். பரலோகத்திலே அவர் பரிசுத்தமாய் பரிசுத்தர் 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 என்று அவருடைய நாமத்தை கேராபின்களும் சேராபின்களும் சேனைகளும் தூதர் கூட்டமும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த பரலோகம் முழுவதும் அவருடைய பரிசுத்தத்தால் நிறைந்த ஒரு இடமாய் இருக்கிறது. அப்பொழுது அவர் பூமியிலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் யாருடைய இருதயங்களிலெல்லாம் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார்
செய்கிறாரோ, முதலாவது அவர்களுடைய இருதயங்களை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். அப்பொழுது அவர் வாசல் வழியாய் நுழைகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சரீரத்திலே வாசல் எது தெரியுமா? நம்முடைய சிந்தை அல்லது நம்முடைய மனதுதான் வாசலாய் இருக்கிறது. இதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. உங்கள் சிந்தை கேடான சிந்தையாய் இருக்கிறது, உங்கள் சிந்தை அக்கிரம சிந்தையாய் இருக்கிறது, உங்கள் சிந்தை மாம்சம் ஆளுகிறது என்று. இந்த மாம்ச சிந்தையின் வழியாக தேவன் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. அதனால் தான் இந்த சிந்தையை கிறிஸ்து இயேசுவின் சிந்தையாய் மாற்றப்படத்தக்கதாக ஜெயித்தவருடைய சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று பவுல் தெளிவாய் வேதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் அவர் மாத்திரமே தான் இந்த சிந்தையின் விடுதலையை குறித்த அனுபவத்தை பெற்றிருந்தார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் நாம் தியானித்தோம். அப்பொழுது அந்த சிந்தையின் அனுபவம் வெளிப்பட தொடங்கும் பொழுது நாம் அந்த சிந்தையை இதுவரை ஆட்கொண்டிருந்த சத்ருவின் கரத்தில் இருந்து பிடிக்கப்பட்டவன் சிறைப்பட்டு போவான் என்ற வார்த்தையின்படி இதுவரை சிறை பிடிக்கப்பட்ட நம்முடைய சிந்தை பூரண விடுதலைக்குள் கடந்து வந்து அதன் வழியாக இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய மீட்பர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாய் இருக்கிறபடினால் அவர் பிரவேசித்து நம்முடைய இருதயங்களிலே அவர் வாசமாயிருக்க துவங்குகிறார். அப்பொழுது அவர் துவங்கும் பொழுது முதலாவது அவர் அந்த இடத்தை அவர் எப்படி பண்ணுகிறார் என்றால் பரிசுத்தப்படுத்துகிறார். நம்முடைய பரிசுத்தம் அல்ல, நாம் நினைக்கிற சுத்தம் அல்ல, நாம் நினைக்கிற பரிசுத்தம் அல்ல, பரலோகம் விரும்புகிற பரிசுத்தம், என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தருடைய பரிசுத்தம். ஏனென்றால் வேதத்திலே தெளிவாய் ஒரு வார்த்தையை அவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. அப்பொழுது அவர் விரும்புகிற பரிசுத்தத்தை அவர் நம்மிலே உருவாக்க துவங்குகிறார். இந்த பரிசுத்தம் நம்மை இந்த பூமியின் காரியத்தில் இருந்தும் இந்த உலக காரியத்தில் இருந்தும் தெளிவாய் வேறு பிரிக்க துவங்குகிறது. நமக்குள்ளே ஒரு வேறுபாட்டை உருவாக்க துவங்குகிறது. நமக்குள்ளே அவருடைய வெளிச்சம் எழும்ப 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 அந்த வெளிச்சத்தின் மத்தியிலே இருக்கிற அக்கிரமங்கள், கரைகள், தேவன் விரும்பாத காரியங்கள் எல்லாவற்றையும் அவருடைய அக்கினி சுட்டெரிக்க துவங்குகிறது. அது சுத்திகரிக்க துவங்குகிறது. அப்பொழுது அவர் விரும்புகிற ஒரு புதிய இருதயம், உணர்வுள்ள இருதயம், ஆவிக்கு கீழ்ப்படுகிற இருதயம், ஆவியின் சத்தத்தை கேட்கிற இருதயம், ஆவி சொல்லுகிறதை எல்லாம் செய்கிற இருதயமாய் நம்முடைய இருதயம் மாற துவங்குகிறது. இதுதான் இந்த இப்படிப்பட்ட இருதயம் தான் பரலோகத்தோடு இணைக்கப்படுகிறது. பரலோகத்திலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஒரு இடத்தை தான் யாக்கோபு தன் தரிசனத்திலே பார்த்தார். அதனால் தான் அந்த இடத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். ஏல் என்றாலே அவர் பிதாவுனுடைய நாமம், ஏல் எலியோன், ஏல் பெத்தேல். அப்போ அந்த ஏல் என்ற நாமத்தின் காரியம் எப்படியாய் கிரியை செய்கிறது என்று நாம் பார்த்தால், அதாவது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ளே இது கடந்து போகிறது. அப்படி என்றால் என்ன? பரலோகத்திலே அவருடைய சித்தம், அவருடைய கட்டளை பூமியிலே எதை செயல்படுத்தப்பட வேண்டுமோ அதை அவர்கள் இருதயத்துக்குள் பொக்கிஷமாக வைக்க தொடங்குகிறார்கள். அது நம்முடைய வாயின் வழியாக வெளிப்படும் பொழுது பூமி மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிற புதிய பூமியாய் மாற துவங்குகிறது. இப்படிதான் பரலோகம் ஒரு மனுஷனோடு இணைக்கப்படுகிறது. வேதம் இதைதான் இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட சந்ததி எழும்பும் பொழுது இந்த சந்ததி இப்படிப்பட்டதான ஒரு விசேஷித்தமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் என்று தெளிவாய் சொல்லுகிறது. நாங்கள் அதிக நேரம் அதிக காரியத்தில் நாங்கள் தேவ சமூகத்தில் உட்காரும் பொழுது, ஆண்டவரே இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளே எங்களை நடத்துங்க, எங்கள் குடும்பங்களை நடத்துங்க, பிள்ளைகளை நடத்துங்க, எழும்ப போகிற எவன சந்ததியை நடத்துங்க. ஏனென்றால் இந்த அனுபவம் இதுவரை பூமியிலே கொடுக்கப்படவில்லை. அவர் வரும்பொழுது, அவர் ராஜாதி ராஜாவாய் வரும்பொழுது, அவர் ஜெயித்தவராய் வரும்பொழுது தன்னுடைய ஜனத்தையும் ஜெயிக்கிறவர்கள் மாற்றுகிறார். அதனால் தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுது ஜெயித்தபடியினால் அவர்களும் ஜெயிப்பார்கள். ஆமென். ஆட்டுக்குட்டியானவராய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற என் ராஜாதி ராஜா, என் தேவாதி தேவா, தேவன் சகலவற்றையும் அவர் ஜெயித்தெழுந்தார். அந்த ஜெயத்தினாலே நாங்கள் சகலவற்றினாலும் இதுவரை ஜெயிக்கப்பட்டிருந்த காரியத்திலிருந்து நாங்கள் எழும்பி ஜெயம் பெறுவோம் என்ற ஒரு ஜீவ வார்த்தை, ஒரு ஜெயத்தின் வார்த்தை
இதோ உங்கள் மத்தியிலே புறப்படுகிறபடியினால் நீங்கள் எதிலெல்லாம் கட்டுண்டு கிடக்கிறீர்களோ, எதிலெல்லாம் குருட்டாட்டம் பிடிக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எப்படியெல்லாம் அக்கிரம சிந்தையினால் மூடப்பட்டு இருக்கிறீர்களோ, இதை செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தாலும் அந்த செயலாக்கத்தை செய்ய முடியாதபடி சிறை பிடிக்கப்பட்ட சகல காரியத்தில் இருந்து இன்று உங்கள் மீட்பர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னுடையவன், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன். இந்த மீட்டுக்கொண்டேன் என்று சொல்லுகிற வார்த்தை இதோ உங்களுக்கு நேராய் புறப்படும் பொழுது நீங்கள் சகலவற்றாலும் மீட்கப்படுகிற சந்ததியாய் எழும்புகிறீர்கள். நீங்கள் எழும்பும் போது இதோ உங்கள் கண்கள் காணும், உங்கள் இருதயம் நவமாக்கப்பட்ட புதிய இருதயமாய் மாறும், உங்கள் செவிகள் அவருடைய சத்தத்தை கேட்க துவங்கும். அதுவே அவர் நம்மிடத்திலே வந்து உலாவவும் வாசம் பண்ணவும் தங்கி தாபரிக்கவும் தலைமுறை தலைமுறையாய் நாம் அவரோடு வாசம் பண்ணவும் நாம் இழந்து போன மகிமையை மறுபடியுமாய் அவர் நம்மிடத்திலே திருப்பவும் நம்மும் ஆமும் அவரும் ஒன்றாக்கப்படவும் பரலோக மகா பிரதான ராஜ்யத்தின் பிரதான திட்டமும் பிரதான ஏக்கமும் நிறைவேற துவங்குகிற காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறபடியினால் பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியத்தை, நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை நாம் உதறி தள்ளிவிட்டு நம் இருதயத்திலே இதை வாஞ்சிப்போமா? இந்த இடத்துல நம் இருதயத்திலே இதை நோக்கி கேட்போமா? என் தேவனே, இப்படிப்பட்டதான ஒரு புதிய அனுபவத்தை எங்களுக்குள்ளே முதல்ல தாங்க, எங்கள் சபைகளிலே தாங்க. நாம் கேட்கிறது என்னவென்றால், நாம் பார்க்கிறது என்னவென்றால், தேவன் இந்த பூமியிலே நமக்காக ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறவைகள் இதுவரை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை, இதுவரை அவர் வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவை மிகவும் மிகவும் பயங்கரமானவைகளும் அதிசயமானவைகளும் ஒருவருமே நடந்து கடவாததுமாய் இருக்கிறபடினால் அதை தேவன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார்? தன்னுடைய ஆவியை பெற்றவனுக்கு மாத்திரமே. அந்த ஆவியை நாம் சாதாரணமாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் கிறிஸ்துவின் வழியாக, கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இனி அப்படிப்பட்ட சந்ததி தான் இந்த பூமியிலே எழும்பும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எழும்பும் போது இந்த தேசத்திலே சகல விதமான அக்கிரமங்கள், சகல விதமான அநியாயங்கள், துன்மார்க்கத்தின் காரியங்கள் யாவும் வேரோடு அறுக்கப்பட்டு சுட்டெரிக்கப்படும். இன்று நம் கண்முன்னே அது பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதை நாம் எப்படி நிறுத்துவது என்று தெரியாது, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. அது பெருகி கொண்டே போகிறது. நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இப்படி ஒரு அநியாயங்கள் பூமியிலே நடக்கிறதே என்று. ஆனால் நமக்கு செயல்படுத்துகிற அதிகாரம் இருக்கிறதா? அதை நிறுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் மீட்பர் உன்னிடத்தில் வரும்பொழுது அந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறார். அதை நீ போய் செயல்படுத்துகிற அதிகாரம் அல்ல, உன் வாயின் வார்த்தையிலே புறப்படுகிற என்னுடைய வல்லமை சகலவற்றையும் செயல்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சந்ததி தான், அந்த வார்த்தையிலே வல்லமை மிக்க சந்ததி தான் இந்த கடைசி நாட்களிலே எழும்ப போகிற சந்ததி. உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளும் நம்முடைய சபையின் பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் இதற்குள்ளே, இந்த சந்ததிக்குள்ளே முத்திரிக்கப்பட்டவர்களாய் இருக்க தொடங்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு புது சந்ததி, அது கர்த்தருடைய நாமத்தினால் எழுதப்பட்ட சந்ததி. அந்த சந்ததி எழும்பும் பொழுது அது வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் அது பரவுகிற சந்ததியாய் மாறும். அது ஜீவ ஊற்றின் சந்ததியாய் மாறும். இந்த ஊற்று புறப்படுகிற இடத்திலெல்லாம் ஆரோக்கியம் எழும்பும். ஆரோக்கியமான கனிமரங்கள், ஆரோக்கியமான இலைகள். இதோ அதை புசிக்கிறவனுக்கு அது ஒரு சந்தோஷத்தையும், ஒரு துக்கத்திலிருந்து ஒரு விடுதலையையும், ஒரு சமாதானத்தையும், ஒரு இளைப்பாறுதலையும் தரும். அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான அனுபவத்தை தான் தேவன் இந்த நாட்களிலே நமக்கு கட்டளையிட விரும்புகிறார். எங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தர் உன் மீட்பர், அவரே உன் சிருஷ்டிகர், அவரே உன் நாயகர், அவரே சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இனி சர்வ பூமிக்கும் அவரே தேவன், அவரே கர்த்தர். அவரை இல்லாமல் தேவன் என்பது ஒன்றும் இல்லை, அவரை இல்லாமல் கர்த்தர் என்பவரும் ஒன்றும் இல்லை. அப்பொழுது அவரே தன்னுடைய அதிகாரத்தை இந்த பூமியிலே செலுத்துகிறதற்காக அவர் வருகிறார். அவர் வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு செல்லுகிற பிள்ளைகளாய், அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் இந்த கடைசி நாட்களில் நாம் மாறுவோமா? இந்த நம்மளை தலைகளை தாழ்த்தி இந்த நாளில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தின்படி இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் எங்கள் மீட்பர், நீர் வந்து எங்களை மீட்டு கொண்டதுக்காய் சோத்திரம். அப்பா, எங்களுடைய சகல நுகங்கள் கட்டுகளில் இருந்து இதோ இந்த நாளிலே ஒரு பூரண விடுதலையை தேவன் கட்டளையிட்டு, அப்பா, நாங்கள்
பூரண ரட்சிப்பில் இருந்து பூரண நன்மை பெறுகிற சந்ததியாய் எங்களுக்குள் சகல காரியத்தையும் வைத்து தேவன் விரும்புகிற பரலோக ராஜ்யத்தின் தன்மையை பூமியிலே செயல்படுத்துகிற யுத்த சன்னதராய் யுத்த சேனைகளாய் நீர் உம்முடைய சந்ததியை எழுப்புவீராக கர்த்தாவே. ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாய் அவர்கள் நிறுத்தப்படுவார்களாக. உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் மாத்திரமே வெளிப்படுவீராக, தேவன் மாத்திரமே கிரியை செய்வீராக. உம்முடைய வல்லமையில கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிறிஸ்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்லுகிற இந்த காரியத்தில் நம்ம மறுபடியுமாய், ஏன்னா துன்மார்க்கன் எழும்ப தொடங்கும் பொழுது நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே புரிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனும் எழும்புகிறார் என்பதை. நம்முடைய கண்கள் தேவன் மீது நோக்கமாய் இருக்கும் பொழுது தேவனும் அவருடைய கண்களை நம் மீது பதிக்கிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தைக்கும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் உண்டு. என் கிருபை உனக்கு போதும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டபடியினால் அந்த கிருபையாக இயேசு கிறிஸ்து நம்மீது அவர் என்ன பண்ணுகிறார், நாம் பண்ணுகிற அத்தனை செயல்களின் வழியாகவும் அவர் வெளிப்பட தொடங்குகிறார். ஆனால் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்ற வார்த்தை யார் இடத்துல புறப்படுகிறது என்றால் பிதாவானவருடைய இடத்திலிருந்து புறப்படுகிறது. அப்போ அந்த அபிஷேகம் புறப்படும் போது என்ன ஆகும்னா, நாம் பெரிய காரியங்களும் இந்த பூமியில இதுவரை செயல்படாத உன்னதமான காரியங்களையும் செய்யத்தக்க பலனை அது நமக்கு உண்டாக்குகிறது. அதனால் நாம் செபிக்கும் பொழுது இப்படிப்பட்டதான உன்னதமான பலனையும் உன்னதமான அபிஷேகத்தையும் உன்னதமானவரிடத்திலிருந்து கேட்க நம் தலைகளை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் இதற்காக நம்ம பிரயாசப்படுவோம். இது இருக்கிற வண்ணமாக இல்லை, நம்மை புதிய கூர்மையுள்ள ஆயுதமாய் எந்திரமாய் அவர் மாற்றதான் நமக்குள்ளே அவர் வந்து கிரியை செய்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாய் மாற முதலாவது நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தையை ஒப்பு கொடுத்து நாம் அப்படியாக கூர்மையான கருவிகளாய் எழும்பி கர்த்தருடைய கரத்தில் இருந்து நாம் கிரியை நடப்பிப்போம். கிறிஸ்து இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.